குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை 2025 இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நமக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன டெஸ்ட் பேஜ் வேணுமோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. உச்சநீதிமன்றத்தினுடைய 53வது தலைமை நீதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்த் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அவர் வரும் நவம்பர் 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்க இருக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தற்போது இருக்கும் PR கவாய் வந்து பார்த்தீங்கன்னா வரும் நவம்பர் 23ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளார். அதைத் தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் சூரியகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 15 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருக்கிறாரு. 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9 வந்து பார்த்தீங்கன்னா பணி ஓய்வு பெறுவார். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டம் தனக்கு அளித்துள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்தை வந்து நியமித்திருக்கிறார். ஓகேங்களா? அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி நியமிக்கிற யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு புக்கில் சிம்பிள் கொஸ்டின் தான் உங்கள் புக்கில் இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டின் 35வது கிராண்ட் மாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா இளம்பருதி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் 35வது கிராண்ட் மாஸ்டராக ஒரு இடத்துல இளம்பருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 35வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை IITயில் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி பொறியியல் துறையை சேர்ந்த ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக புறப்பட்ட தரையிறங்கும் திறன் கொண்ட ஆளில்லா விமான சோதனை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய முக்கியமான கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்வேயோடைய உட்கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நார்மலான விமான ரன்வேல வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடி தான் டேக் ஆஃப் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்கட்டமைப்பை குறைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக் அதில் என்ன இருக்குமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா மரியா கொரினா மச்டோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வெனிசுலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இவங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 2025ஆம் ஆண்டுக்கான. அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது தான். ஓகேங்களா? ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 500 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திறன் திட்டம் விரைவில் நிறுவப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சரான பிரகலாத் ஜோஷி வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? கடந்த 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முயற்சிகள் மூலம் நாட்டின் மொத்த மின்சார நிறுவத்திறன் வந்து பார்த்திங்கன்னா 500 ஜிகாவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50%, அதாவது 257 ஜிகாவாட் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வருவதை வந்து இந்தியா உறுதி செஞ்சிருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்யும் இலக்கை நோக்கியும் நாம் முன்னேறி வருகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஓகேங்களா? மேலே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி தான் 50% தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோலுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2030க்குள்ளே 500 ஜிகாவாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் 100 ஜிகாவாட் மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா காற்றாலை திட்டங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும். குறிப்பாக தமிழகம், குஜராத், கர்நாடகம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? தற்போது நிறுவப்பட்டுள்ள காற்றாலை மின்திறன் அடிப்படையில் 54 ஜிகாவாட்டை நெருங்கி உலகளவில் 4வது பெரிய நாடாக இந்தியா விளங்குது. ஓகேங்களா? காற்றாலை உற்பத்தியில் உலகளவில் 4வது பெரிய நாடாக இந்தியா விளங்குது. மேலும் சுமார் 30.4 ஜிகாவாட் காற்றாலை திறன் திட்டம் வந்து தற்போது நாடு முழுவதும் பல்வேறு கட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டு வருது. ஓகேங்களா? நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜிகாவாட் புதிய காற்றாலை மின் உற்பத்தி வந்து சேர்க்க இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருகிற 2030க்குள் தமிழகத்தின் மொத்த மின்சார தேவையில் 50% வந்து புதுப்பிக்கத்தக்க மூலங்கள் மூலம் வந்து பெறப்படும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இது ஒரு மத்திய அரசு ஒரு இலக்கு, மாநில அரசுக்கு ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அதனால் 2த்தையும் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம், கர்நாடகம், ஆந்திரம், குஜராத் உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு விண்ட் இந்தியா விருது 2025 விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலை மறு எரிசக்தி முயற்சிகளின் சிறப்பான பங்களிப்புக்காக தமிழகத்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தனுஷ்கோடியிலும் குஜராத்திலும் வந்து தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கான ஒரு சாத்தியமான நிதி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் தனுஷ்கோடிலையும் குஜராத்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை காற்றாலை மின் சக்தி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
பட்டேல் அவர்களுடைய 150வது பிறந்தநாள் விழா. ஓகேங்களா, நவம்பர் 1 முதல் 15ஆம் தேதி வரை தேசிய கொண்டாட்டமாக வந்து கொண்டாடுறாங்க. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 150வது பிறந்தநாள் ஆண்டை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரத திருவிழா 2025 அப்படின்ற தேசிய அளவிலான கொண்டாட்டம் வந்து நவம்பர் 1லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை அமைந்துள்ள குஜராத்தில், ஓகேங்களா, இது முக்கியமானது, குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுமை நகரில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி தில்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பை போன்ற ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்தது பக்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்த குத்துச்சண்டையில் இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதக்கம் குவிச்சிருக்காங்க. இதில் வந்து போட்டியினுடைய 12வது நாளான வியாழக்கிழமை நிலவரப்படி இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 16 வெண்கலம் என 46 பதக்கம் 6ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது கிளட் செக்ஸ் கால்சன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வந்திருக்காரு. அமெரிக்காவுடைய நடைபெற்ற கிளட் செஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் நம்பர் 1 ஆட்டக்காரரான நார்வேயினுடைய மேக்னஸ் கால்சன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காரு. இந்தியாவினுடைய 90வது கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்திருக்காரு. சென்னையை சேர்ந்த 16 வயதான இளம்பருதி வந்து பார்த்தீங்கன்னா செஸ் விளையாட்டின் மூலம் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காரு. இது 90வது கிராண்ட் மாஸ்டர், இந்தியாவினுடைய 90வது கிராண்ட் மாஸ்டர், தமிழகத்தினுடைய 35வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா, அடுத்தது உலகக்கோப்பை செஸ் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொடங்குறாங்க. ஓகேங்களா, ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொடங்குறாங்க. 23 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் மீண்டும் இந்த கோப்பை போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஓகேங்களா, எல்லாமே முக்கியமான விஷயம் தான். அடுத்தது சுமார் 30 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் நடத்துமாறு பாதுகாப்புத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு உலகில் வடகொரியா தவிர மற்ற எந்த நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுத சோதனை நடத்தலை. அமெரிக்காவின் கடைசி முழு அணு ஆயுத சோதனை வந்து பார்த்தீங்கன்னா டிவைடர் அப்படின்ற பேரில் 1992 செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நவாடா சோதனை தளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு அந்த நாட்டு அணு ஆயுத சோதனைக்கு தடை விதிப்பதாக அப்போதைய அதிபரான ஜார்ஜ் புஷ் வந்து அறிவிச்சிருந்தார். அதன் பிறகு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுத சோதனை நடத்த வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறார். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் பேஜ் தொடங்கிருக்கும். அதோட டெஸ்ட் பேஜ் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம பயிற்சி மையத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இமீடியட்டாக கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.